எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மகேந்திரன். ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அதில் நான் பேசின நிறைய விஷயங்கள் பயங்கரமாக ட்ரால் ஆச்சு. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேருந்து இன்னைக்கு காலையில் யூடியூப்லலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. யாரெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறனோ, நான் யாரோட கருத்துக்கெல்லாம் கரெக்ட் இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தனோ, அவங்க எல்லாருமே என்னை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க ஒரு செகண்ட் நினச்சிருந்தா மகேந்திரன் இதை சொல்ல வரல, இதை தான் சொல்ல வந்திருந்தாரு அவங்க சொல்லியிருக்கலாம். பட் அவங்க சொல்லலை. இட்ஸ் ஓகே. இது நான் தானே பேசுறேன் சார், சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துடலாம். அண்ட் என்னோட மக்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்றதை கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக கேள்வி கேட்டால் கரெக்டாக வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். நீங்கள் கேள்வி கேட்டால் கரெக்ட் வந்துருமான்ட்டு. அதுக்கப்புறம் 6 மாதம் டைம் கொடுங்க, நீங்கள் கேள்வியே கேட்காதீங்கன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில, அன்புல, ஸோ அவரே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸ்ல தான் நான் சொன்னேன். அவர் 6 மாதம் டைம் கொடுங்க, கேள்வி மட்டுமே கேட்காதீங்கன்னு. அதுவும் வெகு சில பேர், பொதுமக்கள் கிடையாது. அண்ட் அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம்லாம் சொன்னேன். எஸ், அது என்னுடைய தப்பு தான், அது என்னோட வார்த்தை பிழை தான். நானும் பயங்கரமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 10th முடிச்சுட்டு அப்புறம் 12th போய் 11th 12th ஐயோப்பா படிக்க முடியாமல் நடுவிலே ஓடி வந்துட்டேன். ஸோ ரொம்ப சாதாரண ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால நான் தப்பா சொன்னேன். நான் வந்து சோலார் எனர்ஜின்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பவர்னு சொல்லியிருக்கலாம், சோலார் பேனல்னு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். அங்கே நான் சரியா என்னால் சொல்ல முடியல. நான் என்ன சொல்ல வந்தேன்றதை இப்போ நான் சொல்றேன். 2015 கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், நம்ம கேரளாவில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அந்த என்டையர் ஏர்போர்ட்டும் சோலார் எனர்ஜி சோர்ஸ்ல தான் அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. என்டையர் ஏர்போர்ட் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை சுத்தி சோலார் பேனல்ஸ் தான் இருக்கும். அதுல வர்ற அந்த எனர்ஜி சோர்ஸ்ல தான் அந்த ஏர்போர்ட்டே ரன் ஆயிட்டு இருக்கு. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட். நான் அதை பார்த்திருக்கேன். நான் அப்ப நினைச்சிருக்கேன், ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் இல்ல, நம்ம கிராமத்துல எவ்வளவோ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அங்க ஒரு கவர்மெண்ட் செஞ்சுதே, இந்த நம்ம ஊர்ல கவர்மெண்டே செய்யலையா அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா 2011 அன்னைக்கு சிஎம்ஆ இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்களோட வீட்டு மனை திட்டத்துல வீட்டுக்கு மேல சோலார் பேனல்லாம் வச்சு செட் பண்ணி ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்க? மக்கள் கரண்ட்ல நேரத்துல கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த ஃப்ரீ சோர்ஸ், இந்த ஃப்ரீ எனர்ஜில இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதுல மக்கள் ஓரளவுக்கு பயனடைவாங்கன்ற ஒரு டெக்னாலஜி. அன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இந்த 2026 நம்ம டெக்னாலஜி நல்லாவே நம்ம அதை புரிஞ்சிருப்போம். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் சொன்னேன், என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்கணும். எப்படி என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துப்பாங்க? என் வீட்லயும் கரண்ட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, நான் இப்படியே இருக்கேன், கஷ்டப்படுறேன், இந்த மக்களா கஷ்டப்படுறேன்னு தான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயங்கரமா தப்பா கன்வே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, மகேந்திரன் பயங்கர திமிரு, அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கர திமிரு, ஒரு டைரக்டர் மாதிரி கால் மேலே கால் போட்டு இன்னும் சீனிப்பெல்லாம் கேட்டான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. என்னை பற்றி பேசினா நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னன்னா என் பேரெல்லாம் சொல்லிடுங்க, எப்போ நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ சொன்னா, இல்லை மகேந்திரா, உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நான் சும்மா இதை விளையாட்டுத்தனமா பேசி சும்மா ஒரு ஃபண்ணுக்கு அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. சரி, நான் பரவாயில்ல, நான் விட்டுட்டு 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நீங்கள் அதையும் கிளறிட்டு இருக்கீங்க. மகேந்திரன் திமிரு, ஆட்டிடியூட், அவன் யாருமே மதிக்க மாட்டான். அண்ட் இன்னொரு அலிகேஷன் இருக்கு, இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து மகேந்திரன் மக்களோட கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறேன், ஏராளமா பேசுறான்ட்டு. ப்ளீஸ் எனக்கு அந்த மாதிரி பட்டத்தெல்லாம் கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு நான் ஒருவேளை சோறு சாப்பிட்றேன், அது காரணமே இந்த மக்கள் தான். இவ்வளவு முக்கியமான இந்த மக்களை நான் எப்படிலாம் இருப்பேன்? என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட பழகினவங்களுக்கு தெரியும் நான் இந்த மக்களை எவ்வளவு விரும்புறேன், அவங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான பேரெல்லாம் கொடுத்துறாதீங்க. நான் சரியா நடிக்கல அப்படின்னா, என் படம் நல்லா இல்லை நீங்க சொல்லுங்க, மகேந்திரன் சரியா நடிக்கல, நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்றவங்க நான் நல்ல ஆக்டரா இருக்கேன். அதை தாண்டி இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ்லாம் ப்ளீஸ் என் மேலே வைக்காதீங்க. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்க எல்லாருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தப்பா போய் நிறைய பொதுமக்கள் மனசை ஹர்ட் பண்ணியிருந்தா, நான் என் மனசுல இருந்து இந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோட சாரியை கூட நான் கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கூட நான் கேட்டுக்கிறேன். என் மக்கள் கிட்ட கேட்கல, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவ்வளவுதான். எனக்காக டைம் எடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும், இந்த மாதிரி கஷ்டமான ஒரு டைம்ல இந்த மாதிரி இருக்கும்போது எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரை கால் பண்ணவங்க, டெக்ஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ ஆல்.